ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 34, 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அவர் யாருக்கு முன்பாக கடந்து போகிற போது? மோசே. இந்த சம்பவத்தில் மோசே. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொன்னால் மன்னிப்பை பெறுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மன்னிப்பை பெறுவதுனா என்ன? முதலாவது நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது மோசே சொல்கிறாரு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசின பின்பு மோசே அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வணங்கா கழுத்துள்ளதான ஜனங்கள், தேவரீர் எங்கள் மத்தியில், ஆண்டவர் எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும், உமக்கு சுதந்திரமாக நீர் எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மன்னிப்பை பெறாமல் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் குற்றவாளியாகவே காணப்பட்டு நிரந்தரமாக நாம் அழிக்கப்படுவோம் என்பதுதான் அங்கே. அதே நேரத்தில் மன்னிப்பை பெறுகிறதான மனுஷன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்கிறார். உங்களுக்கு உதாரணமாக இது புரியணும், 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் அப்படின்றது புரியணும். 1000 தலைமுறை மட்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நித்தியமாக வாழப்போகிறார்கள் என்பது புரிய வேண்டுமானால், இந்த இடத்துல அப்படியே நீங்கள் தாவீதை வைத்து தாவீதுக்கு இந்த வசனத்தை அப்ளை பண்ணால் எப்படி அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். என்ன அப்படின்னு சொன்னால், நித்தியமாக அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதாவது அவனுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும், அவனுடைய சந்ததி நிலைக்கும் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஒரு ஆணையாக கொடுத்தார். அதற்கு பின்பு அவன் பாவம் செய்து விழுந்தபோது, நாத்தான் மூலமாய் உணர்த்தப்பட்ட போது, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் புஸ்தகத்தில் காணப்படும். 7ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான். கர்த்தர் பார்த்திங்கன்னா இந்த வாக்கு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, 11-12 அவன் பாவத்தில் விழுந்தான். நாத்தான் மூலமாக உணர்த்தப்பட்ட போது அவன் என்ன சொன்னான்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் வருந்தி அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதான ஒரு காரியம் அங்கே காணப்படும். அப்போ நாத்தான் மூலமாக ஆண்டவர் பேசினதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய நீங்க செய்தார், நீ பிழைத்தாய், நீ சாகாதபடி பிழைத்தாய். அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ நித்திய ஜீவனை பெறுவாய் என்பது உண்மை, ஆனாலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே நடக்கும் என்று சொன்னார். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து அதை அவனுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். அப்படி தான் நம்முடைய லைஃப்லையும் அப்ளை பண்ணணும். குற்றவாளிகள் எல்லாருமே, ஆனால் குற்றமற்றவர்களாக எப்பொழுது மாறுகிறோம்னு சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா. 9ஆம் வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம குற்றமற்றவர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடியவர்களாக நம்ம மாறுகிறோம். அதே நேரத்தில் செய்ததான பாவத்திற்கு, தவறுக்கு, அக்கிரமத்திற்கான அந்த சிக்ஷையோ அல்லது அதற்குரிய பலனையோ பெறாமல் இருக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் டெம்பரரி. அதனால் அதை குறித்து சொல்லும்போது விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார். இப்போ இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தனி ஒரு செய்தியாக நான் எடுக்க வேண்டாம். ரொம்ப ஆழமான அழகான வார்த்தைகள். இப்பொழுது இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் டேஷ் 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 தேவன். The Lord is டேஷ் 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 God. கண்களை மூடுவோமா? நான் உங்களுக்கு விளக்கும் போது உங்களுக்கு புரியும். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளுடைய செய்தி ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தாமே நீ திறப்பீராக, மனக்கண்களை திறப்பீராக. உம்மை குறித்து வாசிப்பதும் உம்மை குறித்து அறிவதும் ஆண்டவரே, அது எங்களுடைய செவிக்கும் எங்களுடைய இருதயத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளது, அது இன்பமானது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எப்படி மோசேக்கு பிரயோஜனப்பட்டதோ அப்படி எங்களுக்கும் பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமம் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த டைட்டிலில் நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க. அது வாசிக்கும் போதே இது does this mean anyone can choose and fill in the blanks
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் கர்த்தர் டேஷ் 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 தேவன் அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. காட் ஹிம்செல்ஃப் ஃபில்ஸ் இட். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்திலே காணப்படுது. 6வது வசனத்திலே கர்த்தர் கர்த்தர் டேஷ் 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 தேவன். அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாக்ட்லி த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காட். கர்த்தராகிய தேவன் தான் யார் என்பதை தானே விளக்குகிற. நான் உங்களுக்கு தொடர்ந்து விளக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் யார்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார், தெய்வம் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளக்க போகிறாங்க வேத வசனத்தை வைத்து. அது ஒருவேளை வேதத்தின்படி உண்மையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் புரிந்திருக்கிறபடி அது ஒரு காரியமாக இருக்கலாம். அது வந்து வேத பொருட்டில் போய் முடியக்கூடும். ஆனால் இந்த இடத்துல மோசே ஆண்டவரை குறித்து விளக்கவில்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தான் யார் என்பதை மோசேக்கும் இன்றைக்கு வாசிக்கிற எல்லாருக்கும் விளக்குகிறதான, அதாவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆண்டவரை இவ்வண்ணமாக அறிந்திருக்கேன் ஃபில் பண்ணலாம் முடியாது. ஒரு 7 காரியங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதலாவது கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, முதலாவது கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். 6வது வசனத்தை காணப்படும் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? அடுத்தது கர்த்தர் கிருபையுள்ள தேவன். 3வதாக கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் நீடிய சாந்தமுள்ள தேவன். 4வதாக கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர், அவர் சொல்றார், கர்த்தர் மகா தயவுள்ள தேவன். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் சத்தியமுள்ள தேவன். 7வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் குற்றவாளியை மன்னிக்கிற தேவன். 7வதாக கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் குற்றவாளியை தண்டிக்கிற தேவன். ஒரு 7 காரியங்களை கர்த்தர் வந்து சொல்றார். ஏன் கர்த்தர் இப்படி தம்முடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி இந்த இடத்துல அந்த மனிதனுக்கு தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, காட் இஸ் கம்ப்ளீட் இன் ஹிம்செல்ஃப். அதாவது தேவன் தன்னில் தானே பூரணமுள்ளவராய் காணப்படுகிறார். 2வதாக காட்ஸ் குவாலிட்டிஸ் ஆர் இன்செப்பரபிள். அவருடைய இந்த தன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக பிரித்து என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது என்பது, தனியாக பிரிக்கவே முடியாது அதை. ஏனென்று சொன்னால் நான் சில செய்திகளெல்லாம் நான் கேட்டது உண்டு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய இரக்கம் அவருடைய நீதியோடு கூட பேசுகிறதாகவும், அதற்கு பின்பாக கர்த்தர் நீடிய தயவுள்ளவராக காத்திருக்கிறதாகவும், இப்படி அவருடைய ஒரு குவாலிட்டிஸ் இன்னொரு குவாலிட்டிகிட்ட பேசுகிறதாகவும், அதிட்ட போட்டி போடுகிறதாகவும், அது நிமித்தமாக கர்த்தர் வந்து காத்திருக்கிறதாகவும், இப்படி எல்லாம் செய்தியை கேட்டு அந்த நாளிலே என்று வாயை பொழுது நான் கேட்டது உண்டு. ஆனால் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதெல்லாம் பயங்கர கதையாக இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படின்னு புரிந்து கொண்டபடினாலே உங்களுக்கு இதை நான் விளக்க விரும்புகிறேன். முதல் காரியம், காட் இஸ் கம்ப்ளீட் இன் ஹிம்செல்ஃப். அவர் தன்னில் தானே பூரணமானவர். 2வதாக அவர் சொல்லுகிற இந்த தன்மைகளிலே ஒன்றையும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது, அல்லது ஒரு தன்மை இன்னொரு தன்மையை மேற்கொள்ள முடியாது என்றது. 3வது காரியம், God wants us not to be deceived. தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லது தெய்வத்தை தேடுகிறவர்கள் ஒருபோதும் அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதில் ஒன்றை எடுத்து, ஒரு தன்மையை எடுத்து நான் என் தெய்வத்தை புரிந்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது நம்ம நிச்சயமாக அவரை தவறாக புரிந்து கொள்ள முடியும். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியன்ஸ் சாப்டர் 2 8-9. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இந்த உலக ஞானத்தினாலே, தன்னுடைய தந்திர புத்தியினாலே ஒருவனும் உங்களுடைய ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். 9வது வசனத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லீஃபெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து நான் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுகிறார் தன்னை குறித்து, தன்னுடைய தன்மைகளெல்லாம் பிரிக்க முடியாது. கர்த்தர் அப்படின்னா இப்படிப்பட்டவர் தான், அதில் அவர் ஃபில் பண்ணுறார் பாருங்கள், அப்படிப்பட்டவர் தான் வந்து கர்த்தராகிய தேவன் என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 9வது வசனம் கொலேசியரில் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் தேவத்துவத்தின், தெய்வம் என்கிறவருடைய பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தெய்வத்தை நீங்கள் தேடினால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவு தான் தெய்வம் என்று கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் எழுதுகிறார். அப்போ 3 காரியங்கள். ஒன்று, தேவனை நீங்கள் என்ன பண்ண முடியாது,
தன்மைகளை பிரித்து அப்படி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தேவன் பூரணமானவர். நாம் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை அறிய விரும்பினதான மனிதனுக்கு இவ்வளவு காரியங்களையும் சொல்லி நான் இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேக்கு இப்போ தான் தரிசனமானாரா அப்படின்னா இல்லை, அவன்கிட்ட தொடர்ந்து ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். முதல் ஆண்டவர் தரிசனமான அந்த பகுதியை வாசிக்கலாம். அதற்கு முன்பு நிறைய பேசினார். இப்போ ஒரு இடத்துல அவர் பேசினது தான் நம்ம யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்போ முதல் அவனுக்கு தரிசனமானதை அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். அது யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து அப்படி நான் சீக்கிரமாக வாசிச்சுட்டு அதில் சொல்லப்படுகிற காரியங்களை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர், இதுதான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் என்று சொல்லலாம். முதல் அவனை ஆண்டவர் சந்தித்தது அல்லது அவன் தேவனை சந்தித்தது அப்படின்றதான காரியம் அல்லது தேவன் தரிசனமானதான ஒரு சம்பவம். கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்போ அவர் தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மோசே நான் தான் மோசேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் நம்மை தெய்வத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறவர். நமக்கு பெயரிடுவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தெய்வம். ஆனால் அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவர் கூப்பிடுறாரு, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், அவர் இன்ட்ரடக்ஷன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் படுற வேதனை, நான் படுகிற வேதனையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? நம்ம அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வேதனைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா கேட்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் படுகிறதான அந்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் கையிலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருஷியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் எட்டினது. எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். 11. அப்போது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம்? அதற்கு அவர், நான் உன்னோடைய கூட இருப்பேன். நீ எத்தனை பேர் உங்களை ஆண்டவர் ஒரு வேலைக்கு அழைச்சா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் சின்னவன், நான் பொடியன், இப்படிலாம் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? சரி, ஆண்டவர் நேராக என்னை அழைக்கலைன்னு சொல்லாதீங்க. உங்களை வேறு ஏதாவது ஒரு ஊழியக்காரர் இந்த இதுக்கு உங்களை அழைப்பார் அல்லவா? அப்படி சொல்லியிருக்கீங்களா? நினைத்திருக்கிறீங்களா? உண்டு இல்லை, நான் ஏமாத்திரம், நான் எவ்வளோ மோசமான, நான் மகாபாவி. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம மகாபாவின்னு. நான் இந்த வேலையை செய்கிறதற்கு பாத்திரம் எப்படி நினைப்போம்ல. அப்போ மோசைக்கு கூட அப்படி தோணுது. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நான் இந்த வேலையை செய்கிறதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சரி, கர்த்தர் சொல்கிறாங்க. அதற்கு 12 வசனம், அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். இப்போ ஆண்டவர் உங்களை அழைத்தா உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறீங்க உண்மையாக அப்படின்னா அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துகிறவராக, உதவி செய்கிறவராக, உங்களை கைட் பண்ணுகிறவராக அவர் இருப்பார். அதுக்காக சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஏன் இதுவே அடையாளம் அப்படின்னா, நான் சும்மா சொல்லலை, நான் திரும்ப உங்களை கொண்டு வரும்போது இந்த இடத்துல வரும்போது நினைவு கூறுங்க. கர்த்தர் சும்மா தரிசனமாகலை, சும்மா என்னை அழைக்கவில்லை, சும்மா என்னை அபிஷேகிக்கவில்லை, சும்மா என்னை ஆண்டவரை அனுப்பலை.
சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். அப்படி தானே? போய் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு இங்கே வரும்போது மோசே வந்து நினைத்திருப்பான், பலி எடுக்கிறதெல்லாம் அடுத்த காரியம் நினைத்திருப்பான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார், எவ்வளோ பெரிய காரியம், நான் வந்து அற்பமான மனுஷன் என்று நினைத்தேனே, ஆனால் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கேன் அப்படின்ற நினைவு வரும் அல்லவா? அதுதான். சரி, 13. அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், நான் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று, இதை வாசிக்காமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நல்லா ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். திஸ் நேம் இஸ் ஃபார் எவர் மை மெமோரியல் அண்ட் டு ஆல் ஜெனரேஷன்ஸ். என்னை கண்டுபிடிக்க நீங்கள் இந்த பெயரை என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். எப்படி? இதான் இந்த பெயர் மாறாதது. பெயர் பிரஸ்தாபனை என்ன அர்த்தம்னா, என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெயரை என்ன பண்ணலாம்? இந்த பெயரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரியலாக நான் யாருன்றதை போய் என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படின்றது தான் மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன் அப்படி சொல்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ கர்த்தருடைய தூதனானவர் எங்கிருந்து தரிசனமானார்? 2வது வசனம் சொல்லுது, முட்செடியின் நடுவில் இருந்து தரிசனமானார். கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த சம்பவத்தில் எப்பொழுதுமே கிடையாது, இந்த சம்பவத்தில் கர்த்தர் செய்தியை சொல்ல தூதுவனாக வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தின்படியான அர்த்தம். கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்தவர் அப்படின்னு அர்த்தம், வந்தவன் அல்லது வந்தவர் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய செய்தியை சொல்ல கர்த்தர் தூதுவனாக வந்ததான தரிசனமான காரியம். 2வது வசனம். 3வது பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இப்படி வாசிக்கிறீங்க. 4வது வசனத்தில் மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினார். அப்படி வாசிக்கிறோம். மோசே கிட்ட வருகிறத கர்த்தர் கண்டார், பேசினது வந்து பார்த்திங்கன்னா முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினார். பேசினவர் நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்பதற்கும் அவர் ஒருவர் என்பதற்கும் என்ன சாட்சி இங்கே? ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து மெசேஜ் எடுத்தவங்க, கதை சொன்னவங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பாரு கர்த்தருடைய தூதன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கர்த்தர் என்பது இயேசுவானவரை குறிக்குது. தேவன் அங்கே நடுவில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்கிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது என்பதெல்லாம் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கதைக்கெல்லாம் மயங்கக்கூடாது என்பதற்காக தான். பேசினவர் நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்பதற்கும் அவர் ஒருவர் என்பதற்கும் சாட்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே காணப்படுது. என்னன்னா, 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அவன் கிட்ட வருகிறதை அவர் வந்து கண்டு தேவன் அங்கே வந்து பேசினார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கயற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்திங்கன்னா தேவனை பார்க்க பயந்து தன்னுடைய கண்களை முகத்தை மூடிக்கொண்டான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுகிறதும், அவர் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர் என்பதும், தேவனை பார்க்க பயந்து முகத்தை மூடிக்கொண்டான் என்பதும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்மை உண்டாக்கினதான மோசேயை உண்டாக்கினதான பரலோகத்தினுடைய தேவன் பிதாவாகிய தேவன் தான் பேசினார். அவர் ஒருவர் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 4:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசுவானவர் சாத்தானை பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். யாருக்கு? பிசாசுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா அவரை சோதிக்க அவன் வரான். இது பிசாசுக்கு சொன்ன காரியமா இல்லை மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் இன்று வேதத்தை வாசிக்கிற நமக்கும் சொல்லப்பட்டதா? மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் இன்று வேதத்தை வாசிக்கிறதான நமக்கும் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர், அவரை தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த இடத்துல தேவனை பார்க்க பயந்து என்ன பண்ணுறான்? அவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிறதான கர்த்தராகிய
கர்த்தருடைய தூதனானவர், அவர் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் என்பவர் தான் தேவன். அந்த தேவர் என்பவர் தான் எல்லாரையும் உண்டாக்கினதான பிதாவானவர். இந்த முதல் சந்திப்பின் போது கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். தான் வந்திருப்பதனுடைய நோக்கத்தை சொன்னார். அதனால நீங்கள் 16லேருந்து 12 வரைக்கும் அப்புறம் வாசித்துக்கோங்க. 16லேருந்து 12 வரைக்கும் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தான் ஏன் இறங்கி வந்திருக்கிறேன், ஏன் உனக்கு தரிசனமாக இருக்கிறேன் என்கிற காரியத்தை என்ன பண்ணார், கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். செய்தி, தூதனாக வந்ததனுடைய செய்தி. மோசேயினுடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, தேவரீர் நீர் வந்து கர்த்தருடைய தூதன், கர்த்தர் தேவன், பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதெல்லாம் சரி, ஆனால் உன் பெயர் என்ன என்று கேட்டால் நான் அங்கே போய் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அப்போ அவர்கள் வந்து கேட்பாங்க இல்லையா, உனக்கு தரிசனமான அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு அவர்கள் கேட்டால் நான் என்னவென்று சொல்வது? இதான் 13ஆம் வசனம். கேட்கிறான், நீர் வந்து கர்த்தர் தான், நீர் தேவன் தான், ஆபிரகாமின் தேவன் தான், எங்களுடைய பிதாக்களின் தேவன் தான், எல்லாம் சரி, ஆனால் உங்களுடைய பெயரை கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு என்ன பண்ணுறான், கேட்குறான். என்ன சொல்லலாம்? ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் தெரியாதா? ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், கர்த்தர். அந்த இடத்துல செய்தி சொல்ல வந்தபடினாலே கர்த்தருடைய தூதன் இப்படின்றதெல்லாம் சொல்லுறது அவர்களுக்கு ஏதாவது புரியுமா? போய் சிந்தித்து பாருங்கள். போன வாரம் சொன்னோம் இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த வாழைப்பழ கதை மாதிரி. அப்போ அவர்கள் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டால் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் அல்லவா? அப்போ அதுதான் வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னால், மோசே அவரிடத்தில் கேட்பது எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் உம்முடைய பெயர் என்ன என்று அந்த இஸ்ரவேலர்கள் கேட்டால், இன்றைக்கு உங்களை யாராவது அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன கதை விடக்கூடாது? அவருடைய பெயர் கர்த்தருடைய தூதன், அவருடைய பெயர் கர்த்தர், அவருடைய பெயர் தேவன், அவருடைய பிதாக்களுடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் எங்களுடைய பிதா, அவர் எங்களுடைய ஆண்டவர், இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாத்திரா 34 ஆண்டவர் பேசினதான காரியத்தினுடைய அர்த்தமே இன்னும் விளங்கவில்லை, இன்னும் குழப்பத்திலே நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவனுடைய கேள்வி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் காணப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசுகிறதான காரியம் பாருங்கள். கர்த்தர் வந்து ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதை சொன்னது தப்பு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எப்படி சொன்னார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாரு, முடிக்கிறாரு. என்னுடைய பெயர் மாறாத பெயர் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆபிரகாமின் கர்த்தர் என்கிறவர் ஆபிரகாமின் தேவன். அர்த்தம் என்ன? எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஆபிரகாமின் தேவன் என்ற வார்த்தையை? கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். எந்த பாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை குறித்து பேசுவாங்க. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லுகிறது நீங்கள் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் ஆபிரகாமின் தேவனா என்ன அர்த்தம்னா, பரலோக பிதா. பிதா பிதா நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை எல்லாம் உண்டாக்கினபடினாலே அவர் பிதா. அந்த பரலோக பிதா ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்தார். அவன் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். நல்லா புரியணும். அவனுக்கும் ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷனுமே இல்லாத காணப்படாது. அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவன். பாபிலோன் தேசத்தில் கல்தேயர் ஜனங்க மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனுஷன். அவனை பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அழைத்த போது அவன் என்ன பண்ணான்? அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவனை அழைத்து அவனோடு கூட பேசின அந்த தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாக என்ன பண்ணான்? அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனபடினாலே ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மீனிங்கே என்ன அப்படின்னா, அழைத்தவரை அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டான். யாரையோ இல்லை, பரலோகத்தின் தெய்வத்தை, நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவரை அப்படி ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் ஈசாக்கின் தேவன் அப்படி சொல்கிறார். ஈசாக்கின் தேவன் என்ன அர்த்தம்? ஈசாக்கின் தேவனா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனை தன்னுடைய தேவனாக ஈசாக்கு என்பவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ ஈசாக்கின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம், அவன் ஏற்றுக்கொண்டதான தேவன் மெய்யான தேவன் என்று ஈசாக்கு விசுவாசித்து அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். ஆனபடினால் தேவன் சொல்கிறார் ஈசாக்குடைய தேவன்.
இப்போ சொல்லுங்க, யாக்கோபுடைய தேவன் என்ன அர்த்தம்? தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு, தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுடைய தேவனை உண்மையான தேவன் என்று நம்பி, பொய்யான தேவன்னா நோ, ஏற்றுக்கொள்ளக்கூட, உண்மையான தேவன் என்று நம்பி விசுவாசித்து யாக்கோபு என்கிற மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆனபடினாலே அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், நான் யாக்கோபுடைய தேவன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பேரை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன இருக்கிறவராகவே இருக்கிற தேவன்? அதனுடைய அர்த்தம் என்ன? இது கர்த்தர் தன் நாமத்தை பற்றி சொன்னதான ரகசியம். இருக்கிறவராகவே இருக்கிறேன், 14-15 நீங்கள் வாசிப்பீங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட சொல்ல அப்படின்னா தன்னுடைய நாமத்தை குறித்து கர்த்தர் சொன்னதான ரகசியம். அந்த ரகசியம் என்னவென்றால், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்னா நான் மாறாதவர், அவர் மாறாதவர் என்றும், அவருடைய பெயர் மாறாத பெயர் என்றும், மாறாத தன்மையுடையவர் என்றும், என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதான தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை தேடினா என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த ரகசியமாக இதுதான். என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இது என்றைக்குமே மாறாது. எப்படி சொல்லி பிடிக்கிறாரு? இது என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், இது மாறாது அப்படி சொல்கிறார். அப்போ மாறாதவர். இன்றைக்கி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே அப்படி நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா. அப்போ மனுஷன் நிர்மூலமாகாதிருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபை பார்த்திங்கன்னா மாறாததாக இருக்குது. அவருடைய கிருபை நடுவில் மாறிச்சுன்னா மனுஷன் அழிந்து விடுவான். நீங்கள் வேதத்தில் நீங்கள் இப்படி வாசிப்பீங்க, மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்களை முக்கியமாக வாசிப்பீங்க. ஒன்று மல்கியாவின் புஸ்தகம் 3:6 கர்த்தர் பார்த்திங்கன்னா அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்கிற ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள், ஆசாரியர்கள், தன்னுடைய ஊழியர்கள், அவர்களை பார்த்து, அதுலேயும் பார்த்திங்கன்னா சரியான ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பெருங்கூட்டம் எப்படின்னா சீர்கெட்டு போயிருந்தது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர் திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் இந்த மாறாத என்னுடைய தன்மையினாலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிர்மூலமாகாதபடிக்கு யாக்கோபின் புத்திரரே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை. பரலோகத்தின் தேவன் சொல்கிறாரு மல்கியா புஸ்தகத்தில், நான் கர்த்தர். நான் யார்? கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. திரும்ப எங்கே வாசிப்பீங்க இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், நீங்கள் எபிரேய புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கோம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர் அல்லவா? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அப்போ பரலோகத்தின் தேவன் கர்த்தர். அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பெயர் என்னவென்று சொன்னால், எபிரேய புஸ்தகத்தை சொல்றார், இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதான் இது ரகசியம் என்று சொன்னேன். என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அல்லது எப்பொழுதுமே இருக்கிறவர், ஜீவன் உள்ளவர், என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவர், அவரை யாரை சேர்ந்தும் அவர் ஜீவன் உள்ளவராக இல்லை, அவர் மாறாதவர் என்கிறதான காரியங்கள் எல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. தேடி நான் என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருடைய பெயரை கண்டுபிடிக்கலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுதான் அவருடைய நாமம் என்பதை குறிக்கிறது. சரி, மோசே தேவனுடைய நாமத்தை மேலும் அறிய விரும்பினான். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாத்ரா 33ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இறங்கி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெயரை குறித்த ரகசியத்தை சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், மேலும் நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய தேவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதுதான் முதல் சந்திப்பு. அதற்கு பின்பு யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்கிறான், தேவனே, நான் உம்மை இன்னும் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் மேலும் உம்மை அறிய வேண்டும், உம்மை இன்னும் நான் அறிய வேண்டும் என்று சொல்ல விரும்பினா நீங்கள் 33 யாத்திராகுமோ 11லேருந்து 23 வரைக்கும் அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. 5-6 வசனங்களில் நான் ஆரம்பத்தில் வாசித்தேன் அல்லவா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதான ஒரு 7 காரியங்களை சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் தம் ஜனத்திற்கு சொல்லுகிறதான காரணம் என்னவென்று என்னைக்காக சிந்திச்சிருக்கீங்களா? வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா, என்னை தேடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா?
சொல்லியிருக்காருல, நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னை தேடுங்கள்ன்று. ஆண்டவர் எதுக்கு தன்னை தேட சொல்லணும்? யோசித்துருக்கீங்களா? இப்போ நம்மளாம் ஆண்டவரை அறிந்தவர்கள் தானே. யாருக்காவது கர்த்தரை தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கர்த்தரை நமக்கு தெரியும். நம்முடைய தெய்வம் யாருன்னு தெரியும். கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டதான க்ஷணம் நம்மை பார்த்து கூட ஏன் ஆண்டவர் என்னை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறதான அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்னை தேடுங்கள் என்னை தேடுங்கள்னு சொல்லுவாங்களா? இரலவெண்ட்டில் அது அர்த்தமே இல்லை. காரணம் என்ன? அப்பா அம்மா யாருன்னு தெரியும். இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மான்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நம்புகிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஷியூராக தெரியும். ஆனபடினால அவர்கள் உங்களை பார்த்து என்ன தேடுங்க ஹைட் அண்ட் சீக்கா இல்லை. அப்போ அவர்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் அதரிசனமானவர். ஒரு முறை அவர் இந்த பூமியிலே தரிசனமானார். அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அது நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசித்து நம்பி வந்திருக்கிறபடினால கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கும் அவருடைய வேஷத்தை தரித்து கொண்டு யாராவது நம்மளை ஏமாற்ற முடியுமா? முடியும்ல. ஏன்னா அதரிசனமான தேவன் அல்லவா. அப்போ அதனால தான் அவர் தன்னுடைய எல்லா தன்மைகளையும் சொல்லி இது இன்செப்பரபிள், ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறதுனுடைய அர்த்தமே என்னென்னா, நீங்கள் ஏதோ 2-3 பாயிண்ட்டை பிடித்து கொண்டு நான் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் யூ வில் பி இன் எரர். நீங்கள் தவறான ஒரு தெய்வத்துக்கு பின்பாக என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இருக்கும், கர்த்தன் தான் இருக்கும், தேவன் தான் இருக்கும், ஆண்டவர் தான் இருக்கும், ரட்சகர் தான் இருக்கும். அதில் ரட்சிக்க மாட்டாது. அதுக்கு பின்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? போய்விட முடியும். என்னுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேச சரி என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் ஜனத்திற்கு சொன்னதான காரணம் சொல்லியிருக்காரா? வாஸ்டப்னா ஒரு 3 வருஷத்தை உங்களுக்கு காமிச்சிடுறேன். சங்கீதம் 27:8 முதல் பகுதியில் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்படின்னு பண்ணுறான் சங்கீதக்காரன் பேச. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொல்லியிருக்கார் என்னுடைய முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் முகத்தை தேடுறதுனாலே ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்? முகத்தை தேடுறதுனால என்ன அர்த்தம்? முதலாவது ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை, அடையாளம். இப்போ கூட ஃபோனில் பார்த்திங்கன்னா என்ன வந்துருச்சு? பயோமெட்ரிக்ஸில் இது வந்துருச்சு இல்லையா? முகத்தை பார்க்குறது. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட ஏன் கேமராவில் ஃபோட்டோ செக் பண்ணுறாங்க? அவங்க டேட்டாவில் இருக்கிறதும் உங்கள் முகமும் சேமாக இருக்கா? முக்கியமாக அது என்ன? கண்ணுடைய டிஸ்டன்ஸு, இந்த சைஸு, பீப்புள் அதெல்லாம் எப்படி இருக்குது அதானே. அப்போ முகத்தை தேடுங்கள்னு சொன்னால ஐடென்டிஃபை பண்ணுறது. கர்த்தர் சொல்கிறார் என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். அர்த்தம் என்னென்னா ஐடென்டிஃபை மீ ஆர் அதர்வைஸ் யூ வில் பி டிசீவ்ட். உன்னுடைய தெய்வத்தை நீ தேட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முகத்தை தேடணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னதான வார்த்தை தான் ஏசாயா 45:19 2வது பகுதி. ஏசாயா 45:19 45:19 விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை அப்படி சொல்கிறார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொன்னதில் என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் ஃபன். சும்மா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஏதோ வார்த்தைகள் அல்ல, அர்த்தமற்றவைகள் அல்ல. நம்ம பேசுகிறதுல 90% அர்த்தமற்றவைகளாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் பேசினாதுன்னா ஒரு கமா போட்டார்னா கூட, ஃபுல் ஸ்டாப் வச்சார்னாலும் சொல்லணும், ஒரு வார்த்தைனாலும் வார்த்தையின் பகுதியானாலும் அது அர்த்தம் இல்லாதபடி அது சொல்லப்படவும் இல்லை, அது வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. அப்போ அவர் சொல்லுகிறாரு விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை அப்படின்றார். அப்போ தேடுங்கள்னு சொன்னார், தன்னுடைய ஜனதை பார்த்து தான் சொன்னார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துடைய 2வது பகுதியில் வாசிக்கிறோம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படி சொல்கிறார். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அர்த்தம் என்ன? அவரை நீங்கள் தேடி ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்கலை அப்படின்னா பிழைக்க மாட்டோம். அதான் அர்த்தம், அதான் அதனுடைய மீனிங்கு. அப்போ என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள்னு சொன்னால் அவரை அடையாளம் காணாதபடி அவரை விசுவாசிக்க முடியாது, அவரை விசுவாசிக்காதபடி அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியாது, அவரிடத்தில் அன்பு செலுத்தாதவன் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது, அப்படி கீழ்ப்படியாதவன் அவருடைய ஜனமாக இருக்க முடியாது. அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறவன் அவன் வஞ்சிக்கப்பட்டவனாக தான் காணப்படுவான். ஆனபடினாலே இட்ஸ் சம்திங் கனெக்டட் வித் இட்டர்னல் லைஃப். நம்முடைய நித்திய ஜீவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது எது? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர். என்னை கண்டடைந்தால் நீங்கள் பிழைப்பீங்க. எப்போது? கண்டடைந்தால் என் மேலே விசுவாசத்தை வைப்பீங்க, ஒருவர் என்று அறிவீர்கள், அவரை தொழுது கொள்ளுவீர்கள், பிழைப்பீர்கள். அதனுடைய அர்த்தம். இதனுடைய ஏன் தேடுங்கள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களை யாராவது நடத்துகிறார்கள், எங்கிருந்தோ உங்களுக்கு கட்டளை பிறந்து வருகிறது, யாரோ உங்களை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நடத்துகிறவர்களும் உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? நிச்சயமாக தெரியணும் இல்லையா?
தெரியவில்லை என்றால் நாம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவதற்கு நிறையான வாய்ப்பு காணப்படுதா இல்லையா? சரி, நிழல் உலக தாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டர் வேர்ல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிழல் உலக தாதாக்கள், அண்டர் வேர்ல்டு மாஃபியா லீடர்ஸ். இவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள்ட்ட இருந்து கட்டளைகள் பிறக்கும், பார்த்திங்கன்னா காரியங்கள்லாம் அப்படியே நடக்கும். இந்த நிழல் உலக தாதாக்களுடைய முகத்தை காணாமற்படி அவர்களை அறியாத, ஒருபோதும் அவர்களை பார்த்துருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வேலை செய்கிறதான கீழ்மட்டத்தில் காணப்படுகிறவர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதுக்காக உங்களுக்கு படமெல்லாம் போட்டுலாம் விளக்க முடியாதுன்னா, நிழல் உலக தாதானா மேலே பார்த்திங்கன்னா அவர்கள் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அண்டர் கிரவுண்டில் காணும். அதனால் ஷேடோவில் இருப்பாங்க, வெளியில் தெரியாது. அதோடனா பூமிகளில் போயிடுவாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுடைய கமாண்டுக்கு பார்த்திங்கன்னா பெரும் கூட்டம் கீழ்ப்படியும். சரியா? அப்போ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோஷியல் மீடியா சேட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சோஷியல் மீடியா சேட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதியதான ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிறது, அந்த பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியில் பேசுகிறது, அதுக்கேற்றதான ஒரு ஃபோட்டோவை வச்சுது, யாரெல்லாம் எந்த ஃபோட்டோவை பார்த்தா மயங்குவாங்களோ அப்படிப்பட்டதான ஃபோட்டோஸை வச்சுட்டு இன்னொரு பக்கம் சேட் பண்ணுகிறவர்கள் ஒரு முகமூடிக்குள் காணப்படுகிறார். உங்களுக்கு புரியலையா? உண்மையானவர்களும் அந்த பக்கம் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு முகமூடிக்குள்ளே ஒளிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறவர்களாகவும் காணப்பட முடியுமா இல்லையா? அப்போ யார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணுவார்? காட் நெவர் ஹைட் ஹிம்செல்ஃப் பிஹைண்ட் த மாஸ்க். ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தன்னை தேடுகிற ஜனங்களை வஞ்சிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 45:15 45:15 ஆங்கிலத்தில் சொல்லணும். இவன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தமிழில் சொன்ன ஏசையான்றது எடுக்க முடியலையா, அதனால் இப்போ இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். ஐசையா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கு. இப்படி வசனம் சொல்லுது, மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கு. யாருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு அல்ல. தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் தான். அது என்ன அர்த்தம்னா அதரிசனமானவர் தான், ஆனால் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதற்காக தன்னை மறைத்து கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தம் அல்ல. அவரை தேடினால் என்ன பண்ணலாம்? அவர் சொல்கிறார், தேடுங்கள் பிழைப்பீங்க, என் முகத்தை தேடுங்கள். நான் உங்களுக்கு சும்மா விருதாவாக சொல்லலை, அர்த்தம் இல்லாமல் நான் பேசலை, என்னை தேடுங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் உண்டு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதுனுடைய காரணம் என்ன தெரியுமா? நாம் தன்னுடைய ஜனம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பது தான் ஒரே நோக்கம். அவரை நாம் அறிய வேண்டும். யார் பார்த்திங்கன்னா முகமுடிக்கு பின்பாக தன்னை மறைத்து கொண்டு மற்றவர்களை வஞ்சிக்க விரும்புவார்கள்? சிந்திச்சு பாருங்கள். யார் முகமுடிக்கு பின்பாக தன்னை மறைத்து கொண்டு மற்றவர்களை வஞ்சிக்க விரும்புவாங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகம். இன்னசென்ட் பீப்புளை யார் பார்த்திங்கன்னா அப்படி ஏமாற்ற விரும்புவார்கள்? வஞ்சிக்க, அதுதான் கரெக்டான வார்த்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன்ஸ் 11 அதிகாரம் 13லேருந்து 15 முதல் பகுதி வரைக்கும், 11th chapter 13 to 15 ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், முகமடிக்கு பின்பாக ஒளிந்து கொள்ளுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, இது பெரிய ஆச்சரியமான காரியமெல்லாம் கிடையாது அப்படி சொல்கிறார். இது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. இப்படி முகமூடி பின்பாக ஒளிந்து கொள்ளுகிறதானவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் என்கிறதான பெயரில், கிறிஸ்து என்கிறதான பெயரில், கிறிஸ்துவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்கிற பெயரில் பார்த்திங்கன்னா காணப்பட்டு பின்பாக முகமூடியை எடுத்து பார்த்தா வேற சாத்தானுடைய ஊழியக்காரர்களோ காணப்படுகிறதான ஒரு காரியம் ஆச்சரியமான காரியமே கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் எழுதுகிறார். அப்போ தேவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அது ஏன்னா அவர் அதரிசனமான தேவன். நீ அப்பா அம்மாவும் ஒன்ட்டு சொல்லவே வேணாம், என்ன தேடி என் முகத்தை தேடு, டெய்லி தேடுன்னு சொல்லவே வேணாம். நீங்கள் அனுதினமும் அப்பா அம்மாவுடைய முகத்தை பார்க்கலாம், ஆனால் தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். இவர் தான் தேவன், நம்மள்கிட்ட பேசுகிறவர் இவர் தான் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும், பேசுகிறது அவர்தான் என்று புரிய வேண்டும். ஆனபடினால் ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். காரணம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதே. அடுத்தது பார்த்திங்கன்னா
நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்வதன் காரணம் என்னவென்று சிந்திச்சிருக்கீங்களா? நானே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு நானே உன் அப்பா நானே உன் அம்மானா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும்ல டெய்லி. ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வேதத்தை வாசித்து பாருங்கள், எத்தனை இடங்களிலே இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நானே கர்த்தர் நானே கர்த்தர் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லணும்? ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கர்த்தர் என்ற பேரில் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கான். நான் வேதத்தை வாசிக்கவே மாட்டான், அப்படிப்பட்ட ஞானவான், நான் எப்படி அதான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவார்கள். யாரால்? நம்ம 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசித்தோம். ஏமாற்றுகிறதுக்கு சுற்றி திரிகிறவங்க நிறையா பேர், ஆனால் முகமூடி இல்லாமல் பேசுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் தான். தான் பேசினா தான் யாருன்னு என்ன பண்ணுவார், சொல்லுவார். மேலும் அறிய விரும்பினால் என்ன சொல்லுவார் அவர்? ஒரு 7 வார்த்தைகளை சொன்னால, கர்த்தர், கர்த்தர் யாருன்னா டேஷ் தேவன், கர்த்தர் யாருன்னா டேஷ் டேஷ் தேவன், கர்த்தர் யார் அப்படி சொன்னால் இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட தேவன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக தன்னை குறித்து என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறார் இருக்கார். அந்த டேஷ் என்ற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணவே முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ தன்னை குறித்து அதை தான் நீங்கள் அந்த இடத்துல போட்டு பார்க்க வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் முழுமையான தேவன்னா இவர் தான், இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் என்று சொல்லி உங்களால் அறிய முடியும். அப்போ நானே கர்த்தர் அப்படின்ட்டு ஆண்டவர் யார்ட்டெலாம் பேசினார் அப்படின்ட்டு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆபிரகாம் அழைத்தார்களோ அவன்கிட்ட பேசினார். ஆதியாகமம் 15:7 இப்படி வாசிக்கிறோம், உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இங்கே அவனை அழைத்து வருகிறதான காரியம், அழைத்த போது பேசினதான தேவன். அவர் ஏன் திரும்பவும் 15ஆம் அதிகாரத்தில் வந்து திரும்பவும் உன்னை அங்கேருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானேன்னு சொல்லணும்? கொஞ்சம் யோசித்துருக்கீங்களா? இவனுக்கு தான் ஃபஸ்ட்டே இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாரே. எங்கே? 11ஆம் அதிகாரத்திலேயே. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில். அதிகாரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எந்த எவ்வளோ நாட்கள் வருஷங்கள் என்பதற்காக அல்ல, 15ஆம் அதிகாரத்துக்கு முன்பாகவே அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டார் ஆண்டவர். சரியா? அவன் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து தான் அவன் வந்தான். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார், உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அடுத்தப்புறம் சந்திக்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அவன் தான் செக் பண்ணிக்கணும், அன்றைக்கி பேசினவர் அவர் தானே, இன்றைக்கி பேசினவரும் நீங்களும் செக் பண்ணிக்கணும், அன்றைக்கி பேசினவர் அவர் தானா, இன்றைக்கி பேசுகிறார் அவர் தானா, இன்றைக்கு செய்தி ஆண்டவர் கொடுக்குற செய்தி தானா, நேற்று கொடுத்ததான செய்தி ஆண்டவர் கொடுத்ததான செய்தி தானா அப்படின்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அடுத்து ஆபிரகாமின் சந்ததி இடத்தில் பேசினார். யாத்திராகமம் 20:2 வாசிக்கிறோம். ஜனங்கள்கிட்ட பேச, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தின் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்து தம் ஜனத்தின் மேய்ப்பன் இடத்துல தான் யாரை கொண்டு இவர்களை நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரோ ஏற்படுத்தினாரோ அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார் மோசேகிட்ட. யாத்திராகமம் 6:29 கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடைய சொல்லுகிறவளையெல்லாம் நீ எகிப்தின் ராஜாவுக்கு சொல் அப்படின்ட்டு மோசேகிட்ட சொல்கிறார். தம் ஜனத்தின் சத்துருக்கள் அறியும் பாஷையில் அவர்கிட்ட சொன்னார். இது என்னன்னா, யாத்திராகமம் 14:4 பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்கிறார். இது வேறு பாஷை. என்னன்னா அதே தான், நானே கர்த்தர் என்றதை பரலோகத்தின் தெய்வன் சொல்லுகிறார். ஆனால் எகிப்தியர் அறியும்படி சொல்லும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பாஷை வித்தியாசமாக இருக்கும்ல. நம்மளெல்லாம் ஆண்டவர் அடித்து தலையில் கொட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களை அழித்து பாரு நான் தான் தேவன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள்கிட்ட பேசினாலே போதும். அதனால தான் இந்த வார்த்தைகள் இப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எகிப்தியர்களுக்கு அந்த நாளில் இது எழுதி கையில் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு எப்படி சொன்னால் தான் புரியும்? அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் அழைத்து வருகிற ஜனங்களை பின்தொடரும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை தப்புவித்து இவர்களை தண்ணீரிலே முக்கி அழித்தால் அது ஒரு பாஷையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்வோன்கிட்ட பேசுகிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஜனங்களுடைய தேவன், நான் தான் அவர்களை அழைத்தேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள், அவர்களை நீ அழிக்கும்படி பின்தொடர்கிறாயே, உனக்கு நான் சொல்கிறேன், நான் தான் கர்த்தர், நானே கர்த்தர் அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்திங்கன்னா மற்றவர்கள்ட்ட பேசுகிறதான அந்த மொழியும் நம்மிடத்திலே பேசுகிறதான மொழியும் அது வித்தியாசப்பட்டது என்பது நமக்கு புரிய வேண்டும். ஆர் வி ப்ரிவிலேஜ்ட்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவருடைய வார்த்தைகள், இந்த பைபிளை சொல்கிறேன், நான் பேசுகிற வார்த்தைகளை சொல்லலை, இந்த பைபிளை சொல்கிறேன். இப்படி வேத வார்த்தைகளை கொடுத்து
அவர் நானே கர்த்தர் என்று நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறது பிரிவிலேஜா, அல்லது ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழிவை கொடுத்து அதன் மூலமாக நான் தான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறது பெரிய காரியமா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு இந்த பாஷை புரியணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். புரியவில்லை என்றால் வேறு பாஷையிலையும் ஆண்டவராலே பேச முடியும் என்பதற்காக தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுத்ததான தம் ஜனத்தை அவங்கள தான் ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள், அவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை பேசுகிறார். லேவியர் என்ன பேசுகிறாரு? நானே கர்த்தர் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? பரலோகத்தின் தேவன் பேசுகிறார், நானே கர்த்தர் அப்படின்ட்டு. லேவியராகமம் 20:24, லேவியராகமம் 20:24. நீங்கள் லெவிட்டிகஸ் 20:24, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்னதான இந்த காரியத்தெல்லாம் நான் கொடுப்பேன், செய்வேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, இந்த உலகத்தின் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கேள்வி, பிரித்தெடுத்த தேவன் எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? யாரும் சொல்ல முடியாது. எதற்காக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தார்? முக்கியமான 2 காரணங்கள் இருக்குன்னா, ஒன்று பரிசுத்தமாய் வாழும்படி, இதற்காக அவர்களுக்காக அவரை சேவிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, இப்படி நிறைய நீங்கள் சொல்லிட்டே போகலாம். 2 முக்கியமான காரணம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. எதற்கு பிரித்தெடுத்தார்னா, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 46வது வசனம், எக்ஸோடஸ் 29:46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்கிறார். பிரித்தெடுத்ததான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி அப்படின்னு சொல்கிறார். நம்மளை எதற்காக பிரித்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், நம் நடுவே அவர் வாசம் பண்ணும். தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கார். வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். ஆனால் உங்கள் நடுவே இருக்கிறன்ட்டு ஆண்டவர் யாருக்கிட்ட தான் சொன்னார்? அவருடைய ஜனத்திட்ட மட்டும்தான். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்னா சபையின் நடுவில் அவர் உலாவுகிறார்ல, வாசம் உலாவுகிறார். சபையை விட்டு அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் 2-3 பேர் அவர் நாமத்தில் கூட்டினீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உங்கள் நடுவே இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் அவர் காணப்பட்டாலும் அவருடைய நாமத்தினால் கூடினால், 2 பேர் கூடினா கூட, அவருடைய நாமத்தினால் சபை கூடிச்சுன்னா, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ள, நம் நடுவில் இல்லையா? அப்போ எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார் அப்படின்னா, முதலாவது நம் நடுவே வாசம் பண்ணும்படி. இட் டசன்ட் சேஞ்ச் டுடே ஆர் இட் டசன்ட் சேஞ்ச் ஃபார் எவர். என்றைக்குமே இது மாறப்போகிறதே கிடையாது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:12-13 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-3 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். புதிய பூமியை ஆண்டவர் உண்டாக்குவதன் நோக்கமே, புதிய வானங்களை ஆண்டவர் உண்டாக்குவதன் நோக்கமே என்ன அப்படின்னா, மனுஷர் மத்திய 21 மட்டும் போடுங்களேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 21:1-3 போட்டு வாசிங்க யாராவது ஒருத்தர். நம் நடுவே வாசம் பண்ணும்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்பது இந்த பூமியில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அது மாறப்போகிறதே கிடையாது. யாராவது வாசிக்க முடியுமா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள்.
தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து, தேவன் தாமே, பரலோகத்தின் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தனுடைய நோக்கம் நாம் நடுவே வாசம் பண்ணும்படி. இது மறுமையிலே மாறிவிடுகிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இன்னும் ஓப்பனாக லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்படியாக, அவரோட கூட பேசும்படியாக, நம்ம அவருடைய கண்களால் பார்க்கும்படியாக, இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒப்பானதான அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழப்போகிறதான தருணத்தை குறித்து வேதம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனமாக பேசுகிறது. அப்போ என்ன நம்ம பிரித்தெடுத்த காரணம் என்ன? முதல்ல அவர் நம் நடுவே, தேவ ஜனத்தின் நடுவே வாசம் பண்ணும்படியாக, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக என்ற அர்த்தம். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்ததனுடைய இரண்டாவது காரணம் லேவியராகமம் 25:38, லெவிட்டிகஸ் 25:38. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் நானே என்று சொல்லுகிறதனுடைய இன்னொரு காரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பிரித்தெடுக்கப்பட்டபடியினாலே. அப்போ ரெண்டாவது காரணம் பிரித்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உங்கள் தேவனாய் இருக்கும்படி. எதற்கு ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? நம்முடைய தேவனாய் இருக்கும்படி அவர் பிரித்தெடுத்தாராம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், நாம் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து திரும்ப திரும்ப கர்த்தர் நானே, நானே உங்கள் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்ல வேண்டியதான காரணம் என்னென்னா, மிஸ் பண்ணாத இந்த பாயிண்ட்டை அப்படின்னு ஆண்டவர். வருஷங்கள் கடந்து போகலாம், வயது முதிர்ச்சி அடையலாம், ஆனாலும் கூட நம்மை ரட்சித்த அந்த தேவன் ஒருவர் என்றும், சிருஷ்டித்தவர் அவர் என்றும், அவருக்காக தான் காத்திருக்கிறோம் என்றதான் அந்த பாயிண்ட்டை மட்டும் மறந்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் பிரித்தெடுத்தனுடைய நோக்கத்தை சொல்கிறார். உனக்கு தேவனாக இருக்கும்படி, அடுத்தது உன் நடுவிலே உனக்குள்ளே நான் வாசமாக இருக்கும்படி பிரித்தெடுத்தான். இட் டசன்ட் சேஞ்ச். திரும்பவும் இது மாறப்போகிறதே கிடையாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம வாசித்தோம். அடுத்ததாக தம் ஜனத்தின் மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன அர்த்தம்? மேய்ப்பன்னா ஜனத்தை நடத்துகிறவன். இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாஸ்டருக்கு சொல்லலாம், கண்காணிக்கு சொல்லலாம். அந்த நாட்களில் அது ராஜாவுக்கு சொல்லப்படுகிற, அதிபதிக்கு சொல்லப்படுகிற, அல்லது இப்போ மோசையை போல் கூட்டு வந்ததான ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாய் காணப்பட்டது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கும்போது. அப்போ தன் ஜனத்தினுடைய மேய்ப்பன் ஒரே தேவனாகிய தம்மை மறந்தபோது அவன் அறியும்படி அவனுக்கு சொன்னார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20:13, 1 Kings 20:13. அப்போது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆகாப் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே அதிகாரியாக, அதாவது ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன். இதை நம்புறீங்களா நம்பலையா? ஏன்னா அப்பப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆகாப் அவ்வளோ மோசமான ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ராஜாவை தன்னுடைய ஜனத்தினுடைய மெய்ப்பனாக ஆண்டவர் வைப்பாரா, ராஜாவாக வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, நீங்கள் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து முதல் 2 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். எந்த அதிகாரமாக இருந்தாலும் அது தேவனால் வந்தது. அவன் பொல்லாதவனாக இருக்கிறான், ஆனால் அப்படினால அந்த அதிகாரம் வந்து தேவனால் வந்தது. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அலோவ் பண்ணாமல் ஒரு அதிகாரமும், அனுமதிக்காதபடி ஒரு அதிகாரமும் ஒருவனுக்கும் இந்த பூமியிலே உண்டாவதில்லை. ஏன்? மோசமான ஜனங்களாக இருக்காங்க, மோசமான தலைவனை கொடுக்குறாரு. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்க. ஆண்டவர் வந்து எல்லாருக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார்ல. இப்போ ஜெபம் பண்ண சொல்லுவார் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக. எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? எதுக்காக? ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வசனத்தை? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய ஜனங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி, நீங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி அதிகாரிகளுக்காக, அதிபதிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஆளுகிறவர்கள் மோசமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தலைவர்கள் மோசமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சமாதானமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? அவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யாதபடி, உங்களுக்கு விரோதமாக சட்டத்திட்டங்களை இயற்றாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்போ எதற்கு? நீ இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணு. நீங்கள் ஏன் ஆண்டவரை அவனை ராஜாவை வச்சுக்கலாம் கேட்கக்கூடாது.
புரியுதா? இதுக்கு வந்து நிறைய காரியங்கள் காணப்படும். விழுந்து போன உலகம் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளமான காரியங்களை சந்திக்க வேண்டும் என்று காணப்படுகிறது. ஆனபடினாலே பொல்லாத அதிபதிகள் இவர்கள்லாம் வருவாங்க. ஆனால் யார் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் கூட நமக்கு என்ன தெரியணும்? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்தார் சொல்லக்கூடாது. அவர் என்ன ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். வந்திருக்கிறவன் ஒழுங்காக வந்து நம்மளை ஆள வேண்டும். விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பக்கூடாது என்பதற்காக என்ன பண்ண சொல்கிறார் ஆண்டவர்? அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. அவனை தூக்கிடுங்க ஆண்டவரே, கொன்னுடுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ண கூடாது. அது தவறான ஜெபம். அவன் ரட்சிக்கப்படட்டும். நீங்கள் பண்ணுகிறதான ஜெபத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் இடைபடுவார் அல்லவா? அவனுக்கு வேலி அடைப்பார் அல்லவா? அப்போ தெரியும் என்ன நம்ம இப்படி செயல்பட விரும்புகிறோம் ஆனால் நடக்கலை. யோசித்து என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை நோக்கி அவனால் ஒருவேளை திரும்ப முடியும். ஆனபடினால் அவனுடைய அழிவுக்காக ஜெபம் பண்ண சொல்ல, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி தான் இந்த பொல்லாத ஆகாபுக்கும் தன்னை மறந்திருந்த போது நானே கர்த்தர் என்று அறியும்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி செய்து காண்பித்தார். சரி, அடுத்ததாக நித்திய ஜீவனை தேடுகிற, அதாவது ஆத்தும ரட்சிப்பை விரும்புகிற, பரலோகத்தை அடையணும், சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படின்னு விரும்புகிறதான அனைவருக்கும் ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா அந்த நானே கர்த்தர் என்கிறதான வார்த்தையை ஏசாயா 43:11-12 வாசிக்கும் போது நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இப்படி எடுத்துக்கோங்க, நல்லா புரியணும்னா பிதா சொல்கிறார், பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், என் பேர் கர்த்தர், வேற ஒரு கர்த்தர் கிடையாது. உன்னை ரட்சிக்கணும், ஆத்மாவை ரட்சிக்கணும்னா யார் தான் ரட்சிக்கணும்? பிதாவாகிய நான் தான் ரட்சிக்கணும். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் நீங்கள் சுற்றி எங்கே போய் தேடினாலும் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு யார் சாட்சி? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் சாட்சி. நம்மளே அவருக்கு சாட்சியாக இல்லை அப்படின்னா வேற யார் சாட்சியாக இருப்பார்? மோசையை எழும்பி வர பண்ணி சாட்சியாக நிறுத்துவாரா? ஆபிரகாமை எழுப்பி வர சொல்லி சாட்சியாக நிறுத்துவாரா? அதெல்லாம் அர்த்தமற்ற காரியம் இல்லை. அப்போ யார் தான் சாட்சி? யார் வேதத்தின் அடிப்படையில் அவரை அறிந்திருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து என்று வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனபடினால நாம தான் என்ன பண்ணோம்? அவருடைய பெயர் என்னவென்று கேட்டால், ஆமாம், கர்த்தருடைய தூதரானவர், கர்த்தர் தேவன், என்னுடைய பிதாக்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுற. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிந்து அவரை தேடினால் எங்கே வந்து கண்டடைகிறோம்? ஆண்டவரை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? இயேசு கிறிஸ்துவை கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? தேவனை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? பிதா யார் என்று தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? நீங்கள் வேதத்தில் அவருக்கு எத்தனை டைட்டில்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த டைட்டில் பின்னாடி போய் அவரை தேடினீர்கள் என்று சொன்னால் யாரை தான் கண்டுபிடிப்பீங்க? இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய 2 பேரையோ 3 பேரையோ கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்வது, என்னுடைய கூட வேறே தேவன் இல்லை. உன்னை கொன்றாலும் உயிர்ப்பித்தாலும், உன்னை காயப்படுத்தினாலும் காயம் கட்டினாலும், உன்னை உயிரோடு எழும்ப பண்ணணும்னாலும் யார் தான் பண்ணணும்? அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் இதில் 3 காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன அறிந்து கொள்கிறீங்க? 3 காரியம். ஒன்று, உன்னை உண்டாக்கினதான அந்த தேவன் எப்படி இரக்கம் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவராக காணப்படுறாரு. அந்த தேவன் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அந்த தேவன் உன்னை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ 3 காரியங்கள். உன்னை உண்டாக்கின தேவன், அவர் தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். நீ வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக தான் வாழ்வேன் என்று சொன்னால் அவர் தான் உன்னை நரகத்திலே அழிக்க வேண்டும் என்கிற 3 காரியங்கள் அதற்குள்ளே அந்த 7 பாயிண்ட்ஸ்குள்ளார தன்மைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, ஓகே, இப்படி பேசின தன்னுடைய ஜனத்தின் மேய்ப்பன் தன்னை மறந்திருந்த போது அப்படின்னா இன்றைக்கி பாஸ்டர்ஸ்லாம் பேசுவாரா? என்ன நினைக்கிறீங்க? ஆகாப் என்கிற அயோக்கிய இடத்துல பேசினார் என்றால் இன்றைக்கு வேதத்தை எடுத்து வாசித்து பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேரிடத்திலும் ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது, தேவன் இத்தனை பேர் என்று ஒரு பாஸ்டரும் ஒரு நாளும் சொல்லி அவருக்கு முன்பாக நின்று தப்பித்துக்கொள்ள முடியாது. சரி, நித்திய ஜீவனை, அடுத்த பாயிண்ட்டு, நித்திய ஜீவனை தேடுகிற சொல்லிட்டேன் நான் இல்லையா? ஆத்மா அனைவருக்கும் அவர் சொன்னார் அப்படின்ட்டு. தாம் அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொன்னார். யாரெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ
அவங்க ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னார். அது ஏசாயா 45 45:3 45:3 உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அப்படி சொல்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, வேறு ஒரு தேவன் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். அழைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நம்ம நல்லா இருக்கணும், பிழைக்கணும் தானே அழைக்கிறாரு. அப்போ அழைக்கிறவர்களிடத்தில் இது எப்படி சொல்லாமல் இருப்பார்? தான் யார் அப்படின்றது எப்படி சொல்லாமல் இருப்பார்? ஆனபடினாலே பெயர் சொல்லி அழைக்கிற ஒவ்வொரு இடத்துல சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான், வேற ஒருத்தர் கிடையாது, வேறொரு தேவன் கிடையாது அப்படி சொல்கிறார் அவர் 45:5. சரி, அடுத்து சிருஷ்டிகராகிய தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிற அனைவருக்கும் சொன்னார். சிருஷ்டிகர் ஆகிய தேவன் ஒருவர் உண்டுன்னு நம்புகிறவங்க எங்கே இருக்காங்க? உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டம் தான் இருக்கும். ஒன்று வந்து வலது சாரி இடது சாரி சொல்லிட்டாதீங்க, 2 கூட்டம். ஒன்று வந்து ஏத்திஸ்ட், அதாவது தேவன் இல்லை என்று எல்லாருமே விசுவாசிகள், நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லாருமே விசுவாசிகள். எந்த அர்த்தத்துலன்னா தேவன் இல்லை என்று விசுவாசிக்கிற கூட்டம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிகள். இதில் பிசாசு எந்த பக்கம் இருக்கு? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற கூட்டத்தில் தான் யாரு இருக்கு? பிசாசு இருக்கு. ஆனால் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்கி அது என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. மற்ற தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிற கூட்டம் என்ன பண்ணணும்? மற்றதெல்லாம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? பிசாசை போல இருக்கக்கூடாது, அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருடைய நாமத்தை தூஷிக்காதவர்களாக வாழ வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறதே பெட்டர். என்ன அப்படின்னா, தேவன் இல்லை என்று நம்புகிற மதிகேடனாக இருந்துடலாம். இந்த பக்கம் வந்து நான் ஞானவான், எனக்கு எல்லாம் தெரியும், அறிவாளி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்க. இதுதான் சொன்னார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். இந்த பக்கம் குளிராக இருக்கான் விட்டுருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா அனலாக இருக்கணும் ஆக்சுவலாக. இல்லை, ரைட் சைடு வலது பாரிசம் வந்து எப்படி இருக்கணும்? இந்த பக்கமா? சரி விட்டுருங்க, இதெல்லாம் எடுக்காதீங்க, லெஃப்ட் ரைட்டுன்னா. இன்னொரு சைடு கூட்டம் வந்து எப்படி இருக்கணும்? வலது பாரிசம்னா அது வந்து நம்புகிறது இல்லையா, ரைட் விங் அது நம்புது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி? இப்போ சிந்திச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஆண்டவர் வச்சுக்க மாட்டாராம். நீ பிசாசு போல் வாழ்கிறதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் அல்ல, அதற்காக நீ பிரித்து எடுக்கப்படவில்லை. நீ அவருக்காக என்ன பண்ணணும்? அவர் உன் மத்தியிலே தேவனாய் இருக்கும்படி, நீ அவருக்கு தேவனாய் இருக்கும்படி, உனக்குள் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு கூட்டம், ஒரு ஆலயமாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? அப்போ சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் மதத்தை மார்க்கத்தை தேடுறாங்க பாருங்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, மதத்தை மார்க்கத்தை தெய்வத்தை தேடுகிறார்கள் அல்லவா? தெய்வத்தை தேடுகிறபடினால்தான் இத்தனை மார்க்கங்கள், இத்தனை கோயில்கள், மாஸ்க்குங்க, இத்தனை வந்து சர்ச்சஸ் எல்லாம் வந்து காணப்படுறதுனுடைய காரணம் என்னென்னா, சிருஷ்டிகர் ஒரு உண்டு, என்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு என்று மனுஷன் நம்புகிறான். அப்போ அப்படி நம்புகிற எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா, ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து. இது எல்லோரும் நம்புகிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் மட்டுமா இல்லை எல்லாருமா? வானங்களை சிருஷ்டித்தவர் ஒரு உண்டுன்னு நம்புகிறாங்களா? அவர் சொல்கிறார், வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாவற்றையும் உண்டாக்கினதான ஒருவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர். ஆமாம், மதத்தை தேடுறியா? மார்க்கத்தை தேடுறியா? சிருஷ்டித்த தெய்வத்தை தேடுறியா? உனக்கு நான் சொல்கிறேன், என்னை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு கர்த்தர் என்கிறவர் சொல்லுகிறார். சரி, அடுத்ததாக தம்முடைய ஆவியை பெறுகிற அனைவருக்கும், பெற விரும்புகிற அனைவருக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னா, யோவேல் 2:27-28a, ஜோயல் 2:27-28a, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்ன அர்த்தம்? தான் அழைத்து வந்த ஜனங்கள் நடுவில் இருக்கிறவர். அது மீனிங்க. இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது யாரை குறிக்குது? இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர்னா யாரை குறிக்குது? அது நீங்கள் மத்திய எடுத்து வாசித்து பாருங்கள். எங்கே நாமத்தில் 2-3 பேர் கொடுக்குறா ஒரு நடுவில்
இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அப்போ யார் நம் நடுவில் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார், நம்மளுடைய உலாவுகிறார் என்று அர்த்தம். அப்போ நான் இஸ்ரவேலின் நடுவில், அதாவது என் ஜனங்களின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, வேறொருவர் இல்லை, வேறொரு தெய்வம் பரலோகத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, எனக்குள்ளும் இல்லை என்று விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை அன்றி பரலோகத்தில் வேறு யாரும் கிடையாது, பூலோகத்தில் யாரும் கிடையாது, சபை கூட்டத்தில் யாரும் கிடையாது, எனக்குள்ளும் வேறு யாரும் கிடையாது என்று விசுவாசிக்கிற காரியம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி எடுக்கிறீங்க? நம்ம எப்படி தான் நினைக்கிறோம், நமக்கு எதிர்பார்க்குற ஒன்று நடக்கலை, அல்லவென்று சொன்னால் இந்த பூமியில் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டவர்களாக கண்ணீர் சிந்தினவர்களாக நிற்கிறோம் அப்படின்றதா? அதுவும் வெட்கம்தான், அதுவும் வெட்கம்தான். அது அல்ல இது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும் போது எப்போது வெட்கப்பட்டு நிற்பாங்க? எந்த கூட்டம் வெட்கப்பட்டு, யார் வெட்கப்பட்டு நிற்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவரை இவ்வளவு நாள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று நம்பிக்கொண்டிருந்து தீர்க்க தரிசனங்களை உரைத்து அற்புதங்களை செய்து போதகம் செய்து, ஆனால் அவர் வரும்போது ஆண்டவரே நான் இதை செய்த ஆண்டவரே, நான் அதை செய்த ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லி அவர் உன்னை நான் ஒருபோதும் அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்று சொன்னார். அதுதான் வெட்கம். அதை பார்க்கலாம் பெரிய வெட்கம் இந்த பூமியிலே காணப்படுற வெட்கம்லாம் மாறிடும். நம்ம மனம் திரும்பினா மாறிடும். ஆண்டவர் நினச்சா ஒரு நொடியில் மாறிவிடும், நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு விடும். ஆனால் ஆண்டவரை மீண்டும் சந்திக்கிற அந்த நாளிலே நாம் நம்பிக்கொண்டிருந்ததான தெய்வம் வேற, வந்தவர் வேற அப்படின்னு சொன்னால் அதுதான் வெட்கம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. இந்த வியாக்கியானம் சரியா இல்லையானா அடுத்த வசனத்தில் நான் உங்களுக்கு விளக்குறேன். 28ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆவியை பெறுகிற ஜனங்கள் நானே தேவனாகிய கர்த்தர் என்றும் என்னை அன்றி வேறொருவர் இல்லை என்றும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெற்றதான ஆவியை பவுல் சொல்கிறதை போல வேறொரு ஆவியை பெற்று நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். அப்போ யோவேலில் சொல்லப்பட்டதான வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எடுத்து பார்த்தீங்கன்னா தேவ ஆவி பெற்ற போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களாம் காணப்படுது. அப்போ விளக்குறோம், யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இந்த காரியம் நடந்தது அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் அல்லவா. யோவேலில் போய் பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், அதற்கு பின்பு என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த காரியம் நடந்தது. அப்போ தம்முடைய ஆவியை பெறுகிற அனைவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்று. அப்போ என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? கடைசி சொன்ன 2 பாயிண்டில் எண்ணெய் தேடுகள் என்பது ஒரு பாயிண்ட்டு, அதுக்குள்ள நிறைய காரியத்தை சொன்னேன். எண்ணெய் தேடுகள் என்று சொன்னதற்கும் நானே கர்த்தர் என்று சொல்லுவதற்கும் முக்கியமான காரணம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் இப்படி கையாட்டினதை பார்த்துட்டு இருந்தீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தன்னுடைய ஜனம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒரே பாயிண்ட் தான், தன்னுடைய ஜனம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னை தேடுங்கள்னு சொன்னார், நானே கர்த்தர் என்று சொன்னார். மோசே மேலும் அறிய விரும்பின போது இதுதான் பாரு, ஃபுல்லாக நான் இதான், என்ன நீ தனியால் என்ன பண்ண முடியாது, பிரிதெல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லி விளங்க பண்ணினார். இதை அறிந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் தான் சொல்கிறாரு, அந்த பரலோகத்தின் பிதா கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர், தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இவர் நேற்றும் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, அதற்கு முன்பும் சரி, மனிதனை படைக்கிறதுக்கு முன்பும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து என்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததான பரலோகத்தின் தெய்வம் அல்லது தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் தான். ஆர் யூ சீரியஸ் அபவுட் திஸ் பாயிண்ட்? என்ன எப்பயும் கேட்குறதான செய்தி தானே அப்படி பார்க்குறீங்களா? யூ மஸ்ட் பி சீரியஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். காட் வாண்ட் அஸ் நாட் டு பி ஷாக்ட் ஆன் ஹிஸ் கம்மிங். அவருடைய வருகையின் போது தன்னுடைய பிள்ளைங்க, இன்றைக்கு இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவரை அறிந்திருக்கிற என்று சொல்லுகிறவர்கள், அவர் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? திகைத்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நம்ம எல்லாம் பிள்ளைகள் இல்லையா? எல்லாருமே தாய் தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைகள். வளருகிறோம்,
ஒரு நாள் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் ஒரிஜினல் தகப்பன் கிடையாது, ஒரிஜினல் தாய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? ஷாக் ஆகுமா? ஷாக் ஆகாதா? ஷாக் ஆக மாட்டிங்களா? இப்போ அடாப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி புரிய வைக்க வேண்டும். அது வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆனால் கூட வந்து பெருசாக தெரியாது. இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன் கூட இப்போ இந்த பிள்ளையை வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்க அப்படின்னா அவர்கள் கூட என்ன நினச்சிட்டு வளருவாங்க? அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளை அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுவாங்க? வளர்த்துட்டே வருவாங்க. ரொம்ப ரேராக நடக்கிறதான காரியம் தானே, லட்சத்தில் ஒன்று அப்படி நடக்கிறதான காரியம் தானே. நான் அந்த பிள்ளைகளுடைய பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். அந்த பிள்ளை வளர்கிறது. ஒரு நாள் திடீரென்று இது என்னுடைய தகப்பன் இல்லை, இது என்னுடைய தாய் இல்லை என்கிறதான அந்த செய்தியை அறியும் போது உண்டாகிறதான ஷாக் எப்படி இருக்கும்? இது பூமிக்குரியதான காரியம். அப்படி தான் பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிதா. அப்போ அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். இப்போ நம்மளை யாரோ இன்னொரு வீட்டில் கொண்டு போய் வச்சு இதுதான் உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி வேறொரு தெய்வத்தை நமக்கு காண்பித்து நம்மளை வளர்த்து ஒரு நாள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரலோகத்தின் தெய்வத்தை என்ன பண்ணணும்? சந்தித்தே ஆக வேண்டும் அல்லவா? அப்போ அவர் வரும்போது இங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியும், மெய்யான தெய்வத்தை தான் நான் அறிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் திடீர்னு பார்த்தா அப்பா வந்து வேறு. அர்த்தம் என்ன? தெய்வம், உண்மையான தெய்வம் வேறு அப்படின்னு சொல்லும்போது அது ஷாக் ஆகுமா ஆகாதா? ஆனபடியில் தான் இட்ஸ் ஸோ சீரியஸ். இப்படியெல்லாம் சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே இழுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாரும். ஏன்னா அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதும், நானே கர்த்தர் என்று திரும்ப திரும்ப தெரிந்ததான ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசினாலும் கூட அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி மிஸ் மீ. அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஈஸியாக உன்னை என்ன பண்ண முடியும்? வஞ்சிக்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறபடினால தான் வேதம் முழுவதும் நம்ம கொடுத்துருக்கிறது கொஞ்சம் தான், ஒரு 66 புக் தான். அது முழுவதையும் நீங்கள் வாசிக்கும் போது அவர் தன்னை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறதனுடைய நோக்கம் வந்து சலிப்பு தட்டி போகும் என்பதற்காக அல்ல. அவருக்கு தெரியும் என்னுடைய ஜனங்கள் வந்து சோர்ந்து தான் போவார்கள் அப்படின்னு தெரியும். ஆனாலும் கூட அதை சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ ஆராய்ந்து பாரு, செக் பண்ணிக்கோ, நீ சரி போகிறதான பாதை சரிதான். அவ்வளோ நாள் எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தருக்கு பின்னாடி போகிறேன், வேற ஒரு முகத்துக்கு பின்பாக போகிறேன், உன்னை கைட் பண்ணுறவங்க உன்னை மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நாம் தான் நம்மளை ஆராய்ந்து பார்த்து சரியான பாதையில் சொல்லியிருக்காரா இல்லையா? நில்லுங்க, நின்று பூர்வ பாதை என்று சிந்தித்து பாருங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவதனுடைய காரணமே என்ன அப்படின்னா நாட்கள் ஆகும், ஜனங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆபிரகாம் தேவன் பின்னாடி ஓடனானா அது ஈசாக்குக்கு போதுமானா? நோ. ஈசாக்குக்கு ஆபிரகாமுடைய தேவன் உண்மையான தேவன் என்று தெரிகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை பின்பாக அந்த தெய்வத்துக்கு பின்பாக பயணிப்பது அவனுடைய காரியம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ண முடியும்? அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பன் வந்து மெய்யான தெய்வத்தை அறிந்திருப்பதை பிள்ளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பிள்ளை அதை பிடிச்சிட்டு ஓடுறது யார் கையில் இருக்குது? பிள்ளையினுடைய கையில் தான் இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி. ஏன்னா இந்த ரிலேயில் ஓடும்போது குச்சி பிடிச்சிட்டு ஓடுவாங்கல்ல, முதல்ல ஓடுறவங்களுடைய பாயிண்ட் முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறவங்க கரெக்டாக ஸ்டிக்கை பிடிக்கணும், கரெக்டாக ஓடணும், அடுத்து பிடிக்கணும் இல்லையா? அப்போ ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான், அவங்களுக்கும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இங்கே வந்து கிடைக்கிறதான செய்தியில் நீங்கள் மெய்யான தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், இன்னும் மேலும் அறிந்து கொள்ளும்படியாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். ஆனால் அவரை பிடித்து கொண்டு ஓடுவதும் பற்றி கொள்வதும் அதிக விசுவாசத்தை காண்பிப்பதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வதும் என்னுடைய காரியம் அல்லவா? நான் எப்படி பெற்றுக் கொடுக்க முடியும் உங்களுக்கு? இல்லையா? அந்த அப்படி எழுந்திருப்போமா? நம்முடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு மோசையை சந்தித்து அவனோடு கூட ஆண்டவர் பேசினீங்க. உம்மை குறித்ததான ரகசியத்தை சொல்லி இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லி உம்முடைய மாறாத தன்மையை குறித்து நீங்கள் சொன்னீங்கப்பா. அதற்கு பின்பாக மோசையினிடத்தில் உம்மை வெளிப்படுத்தி பூரணமாக உம்முடைய தன்மைகள் என்னதென்று நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட அந்த மனுஷன் ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்டான், ஆண்டவர் எங்கள் நடுவே எழுந்தருள வேண்டும், எங்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து உமக்கு சுதந்திரமாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகத்துவத்தை அறிந்தபடினாலே அவன் செவித்தான். ஆண்டவரே, இன்றைக்கு கூட உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்தவர்களாய் காணப்படும் போது உம்முடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றணும், எந்த பாதையாக போகணும் என்பதை கர்த்தாவே நாங்கள் உணரும்படியாய் அந்த பெரிதான கர்த்தாவே காரியத்தை கர்த்தர் எங்களுக்கும் நீ வெளிப்படுத்தினீங்க. இடத்துலேருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம்
உம்மை தேடுங்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய முகத்தை அறிந்தவர்களாய் நீர் என்னார் என்று புரிந்தவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு பின் ஓடி வர கத்த உதவி செய்யுங்க. பெரியோர் சிறியோர் என்று அல்ல, நரைமுயது மட்டும் தேவன் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற நாள் மட்டும் கத்தர் எங்களுக்கு நியமித்த பாதையிலே ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் பிரயாணம் பண்ண கத்தர் உதவி செய்யுங்கப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே இந்த புறம் அந்த புறம் விழுந்து விடாதபடி உண்மையே நோக்கி கத்தாவே உண்மையதே எங்களுடைய கண்களை பதித்து ஆண்டவரை நாங்கள் ஓடி வர உதவி செய்யுங்க. எங்களுக்கு கர்த்தனை உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் கத்தாவே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஒரு மோசேயை போல இது உம்முடைய நாமம், இது உம்முடைய நாமம், இது உம்முடைய நாமம் எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் உம்முடைய பெயர் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்று சொல்லி கேட்டு உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டான் அல்லவா? அதை போல ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிந்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது எளிதாக ஆண்டவரை சொல்லுகிறவர்களாயும் காணப்பட உதவி செய்வீராக. உம்முடைய ஜனம் பேசுகிற வார்த்தைகள் சுவிசேஷ வார்த்தைகள் வல்லமையுடையதாய் அபிஷேகம் நிறைந்ததாய் பரிசுத்தாவின் நிச்சயத்தோடு கடந்து செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தாவே கேட்கிறவருடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறதான பலத்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.